الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: من صام يوم عرفة كان له كفارة سنتين، ومن صام يوما من المحرم فله لكل يوم 30 يوما. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கு கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தினாலும் மேன்மைக்குரிய ஹிஜ்ரி 1447 இருந்து 1448 வருடத்திற்கு நாம் எல்லாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தினுடைய முதல் ஜும்மாவாகவும் இந்த ஜும்மாவுடைய தினம் இருக்கிறது. ஹிஜ்ரியினுடைய இந்த வருடத்தின் முதல் ஜும்மா நாள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்லுகின்றான்: இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்தையும் பூமியையும் படைக்கின்ற பொழுது, சொல்லப்போனால் வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா காலத்தை படைத்தார். காலத்தை படைக்க வேண்டும். காலத்தை படைத்தால் தானே படைப்புகளை படைக்க முடியும். சூரியன் காலையில் வர வேண்டும், சந்திரன் மாலையில் வர வேண்டும், வானம் பூமி எல்லாம் இருக்க வேண்டும் என்றால் காலம் என்ற ஒன்று இருக்கணும். காலத்தை அல்லாஹ் தஆலா படைக்கின்றான். காலத்தை படைத்து விட்டு அதை 12 மாதங்களாக பிரிக்கின்றான். அல்லாஹ் 6 நாட்கள் எடுத்துக் கொள்கிறானே உலகத்தை படைப்பதற்கு. அதெல்லாம் அந்த நாட்கள் எல்லாம் இந்த கணக்கின் அடிப்படையிலே வருகின்றது. அல்லாஹ் முதலில் காலத்தை படைத்தான். 12 நாட்கள், மாதங்கள். 12 மாதங்களை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டு மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும் என்று சொல்லுகின்றார். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமிக்க மாதங்கள். புனிதமிக்க மாதங்கள் என்றால் ரமலான் மாதிரி புனிதமிக்க மாதங்களா என்றால் அதனுடைய அர்த்தம் அதுவல்ல. அந்த 4 மாதங்களில் சண்டை சச்சரவுகள், போர்கள் போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது என்பது அதனுடைய பொருள். முஹர்ரம், சஃபர் என்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய 12 மாதங்களில் 4 மாதங்கள் என்னென்ன மாதங்கள் என்றால், முதலாவது மாதம் முஹர்ரம், இரண்டாவது ரஜப், துல்கஅதா, துல்ஹஜ். இந்த 4 மாதங்கள். இந்த 4 மாதங்களைத்தான் அல்லாஹ் தஆலா 4 புனிதமிக்க மாதங்கள் என்று சொல்லுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு முன்பாகவே அரபுகள் ஜாஹிலியா காலத்திலேயே இந்த 4 மாதங்களிலேயும் போர் செய்ய மாட்டார்கள். ஏன் போர் செய்கிறத தடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் போர் செய்வார்களா என்றால், சண்டைக்கும் சச்சரவுகளுக்கும் கூச்சல்களுக்குமே பெயர் போனவர்கள் அரபுகள். எல்லாத்துக்கும் சண்டை போடக்கூடிய மக்கள். அதனால இந்த 4 மாதத்துல நாங்கள் எந்த சண்டையும் போட மாட்டோம். இரண்டாவது, இதுல ஹஜ்ஜுடைய மாதமும் இருக்கிறது. ஹஜ்ஜுடைய மாதத்துல குறிப்பாக எந்த சண்டையும் போட மாட்டோம் என்ற ஒரு வளமையை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அரபுகள் வைத்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற, நாம் இஸ்லாமிய முறைப்படி பார்க்கின்ற பொழுது புனிதமிக்க மாதங்கள் நாம் சொல்லுகின்றது போல் ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அந்த நாளில் ரமலான் மாதம் இல்லை,
இருந்தாலும் இந்த 4 மாதங்கள்ல போர் புரிவதற்கு தடை, சண்டை போடுவதற்கு தடை. ரமலான்ல அந்த சட்டம் இல்லை. சொல்ல போனால் பத்ருடைய போர்க்களம் முதலாக ரமலான் மாதத்தில் தான் நடந்தது. சரி, நாம் இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்றோம். முஹர்ரம் அதனுடைய அர்த்தம் தடுக்கப்பட்டது என்பதை தாண்டி கண்ணியப்படுத்தப்பட்டது என்று சொல்ல வேண்டும். ஹராம் என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஹராம் என்பதை கண்ணியத்திற்கும் சொல்லுவார்கள், தடை செய்யப்பட்டதற்கும் சொல்லுவார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் என்று காபத்துல்லாவுக்கு பெயர் சொல்வதற்கான காரணம் 2 விதமான விளக்கம் வரும். ஒண்ணு, அதற்கு கண்ணியம் என்ற கண்ணியமான மஸ்ஜித் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. 2வது அர்த்தம், அந்த பள்ளியிலே அதை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு எல்லைக்குட்பட்ட சட்டங்கள் மாறும். ஒரு புல்ல கூட புடுங்கக்கூடாது ஹரம் ஷரீஃப்குள்ள, ஹரமுடைய எல்லைக்குள்ள ஒரு புல்ல புடுங்கக்கூடாது, ஒரு செடியை புடுங்கக்கூடாது, ஒரு உயிரை கொல்லக்கூடாது. இது ஹரமுக்குள்ள இருக்கிறதுக்கு மட்டும் சட்டம். ஒரு விஷப்பாம்பு வருகிறது என்றால், நம்மை தீண்டுகின்ற தொல்லை தருகின்ற ஒரு பொருள் என்றால் அதை கொல்லலாம், அதற்கு சட்டம் இருக்கு, ஹதீஸ் இருக்கு. எலி அந்த மாதிரியான உயிர்களை கொள்ளலாம், ஒரு கொசுவை கூட அடிக்க முடியாது, உயிரை கொல்லக்கூடாதுன்னு ஹரம் ஷரீஃப்ல சட்டம். அப்ப ஹராம் என்பதற்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஒண்ணு கண்ணியம், இன்னொன்னு தடுக்கப்பட்டது. இந்த முஹர்ரம் மாதத்துல நம்ம கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்ற அர்த்தத்தை எடுக்கின்றோம். என்ன கண்ணியம் இந்த மாதத்தில் நடந்தது? இந்த ஜும்மாவுடைய நாளிலே நாம் என்ன பார்க்கணும்னா, முதலில் இந்த மாதத்தில் நடந்த கண்ணியங்கள் என்ன, சிறப்புகள் என்ன, இந்த மாதத்தில் செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன, இந்த விஷயங்களை நாம் இந்த ஜும்மாவுடைய நாளிலே பார்க்கின்றோம். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதத்துல மிக முக்கியமான நாள் என்றால் இந்த மாதத்தினுடைய 10வது நாள். அந்த நாளுக்கு தான் ஆஷுரா என்ற பெயர் சொல்லுகின்றோம். ஆஷுராவுடைய நாள், ஆஷுரா என்றாலே 10வது நாள் என்று பொருள். அதற்கு முன்னால் இருக்கிற 9வது நாளுக்கு பேரு தாசுஆ. அதாவது அரபியினுடைய அந்த எழுத்துகளின் பெயரை வைத்தே இந்த நாட்களுக்கு பெயர் வைக்கப்பட்டு விட்டது. தாசுஆ என்றால் 9வது நாள், ஆஷுரா என்றால் 10வது நாள். இந்த 10வது நாளில நம்ம ஒவ்வொரு பயான்லையும் சொல்றோம். அதாவது பயான் பேசுகின்ற போதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த நாள்ல இந்த சிறப்பு இருக்கு, ரமலான் மாதம் விட்டால் ரமலான்ல இந்த சிறப்பு இருக்கு, ஹஜ்ஜுடைய மாதம் விட்டால் இவ்வளவு சிறப்பு இருக்குது என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? எல்லா சிறப்புகளும் வரலாறுகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நபிமார்கள் வரலாறுகளை, எந்தெந்த வரலாறுகளில் எல்லாம் நபிமார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த இடங்களில் எல்லாம் நபிமார்கள் அவர்களுடைய சத்தியத்தை நிலைநாட்டி இருக்கிறார்களோ அந்தந்த நாட்கள் எல்லாம் எந்த நாள் என்று பார்த்தால் ஆஷுராவுடைய நாள். நான் வரிசையாக சொல்லுகின்றேன். முதலாக சரி, இந்த விஷயத்தை எதிலிருந்து எடுத்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். ஹதீஸுடைய கிதாபுகள்ல ஆக சிறந்த கிதாபு என்று நாம் பார்க்கிறது சஹீஹுல் புகாரி என்ற புத்தகம். அந்த கிதாபுல தான் அதனுடைய விளக்க உரைகள் 2 விளக்க உரைகள் இருக்கிறது. உலக புகழ் பெற்ற விளக்க உரைகள் 2. அதுல உம்தத்துல் காரி என்ற ஒரு கிதாப் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியது. அந்த கிதாபுல இந்த விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள். ஆஷுராவுடைய நாளுக்கு பின்னால என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தது, அந்த நாள்ல நடந்த சம்பவங்கள் என்னென்ன என்று அவர்கள் வரிசையாக பட்டியலிட்டு சொல்லுகிற பொழுது இதையெல்லாம் சொல்லுகிறார்கள். முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌபா வழங்கப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய கப்பல் தூர்சினா மலையை அடைந்த நாள் ஆஷுராவுடைய நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் ஆஷுராவுடைய நாள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண் பார்வை மீண்டும் கிடைத்த நாள் ஆஷுராவுடைய நாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிணற்றில் இருந்து அவர்களை காப்பாற்றப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் அவர்கள் மீண்டும் வானுக்கு உயர்த்தப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனிடத்திலிருந்து வெற்றி கிடைத்து கடல் பிளந்து லட்சோபலட்சம் மக்கள்கள் காப்பாற்றப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். இன்னும் எவ்வளவோ சிறப்புகள் இந்த ஒரு நாளில் இருக்கின்றது.
இந்த நாளுக்கு இந்த நாளை இந்த இவ்வளவு தூரம் சிறப்புப்படுத்துவதற்கான காரணம் என்னன்னா, இந்த நாளுக்கு பின்னால மிக முக்கியமான விஷயமே என்னன்னா, ஃபிரௌனிடத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய சம்பவம் தான் நம்மை அரபுகளை நோன்பு வைக்கின்ற அளவுக்கு வந்தது. சொல்ல போனா இந்த மாசத்துல நாம் வைக்கின்ற நோன்பு ரமலானுக்கு முன்பாக, ரமலானுடைய நோன்பு கடமையாவதற்கு முன்பாக கடமையான நோன்புனா ஆஷுராவுடைய நோன்பு தான், ஒரு நோன்பு. அதற்கு முன்னால் ரமலான் நோன்பு கடமையாகுவதற்கு முன்பாக ஒரு நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஃபர்லான நோன்பாக. அது எப்படி 2 நோன்பு ஆச்சு, இந்த மாசம் வந்து நம்ம 2 நோன்பு வைக்கணும், அது எப்படி 2 நோன்பு ஆச்சுங்கிறத நம்ம அடுத்த கட்டங்களிலே நான் சொல்லுகின்றேன், நோன்புடைய சட்டத்திலே நான் அதை சொல்லுகின்றேன். அதற்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றதன் பின்னணி தான் இந்த நாளை முக்கியப்படுத்துவதற்கான காரணம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். அல்லாஹ் அந்த சம்பவத்தை விளக்கி சொல்லுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்திற்கு தலைவராக மாறுகின்றார்கள். பெரிய பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி கிட்டத்தட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் இருந்த கூட்டம் மட்டும் 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருக்கிறார்கள். யூதர்கள், அனைவரும் யூதர்கள். எல்லாம் கொத்தடிமைகளாக ஆக்கப்பட்டு கொடூரமாக கொடுமை செய்யப்பட்டவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்டு எடுத்து வந்தார்கள். ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய சேவியராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தார்கள். அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, நீங்கள் இந்த ஊரை விட்டு போயிருங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்துடைய கட்டளை வந்ததோ அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை வருகிறது, இந்த ஊரை விட்டு போயிருங்க, ஃபிரௌன் உங்களை தாக்க வருகின்றார். அப்படியே 2 மடங்கு அதிக சக்திகளோடு ஃபிரௌன் தாக்க வருகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை நசுக்க வருகின்றான். 12 லட்சம் பேர் 12 லட்சம் பேரோடு துரத்தி கொண்டு வருகின்றான் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடுகிறார்கள், நைல் நதியை அடைகின்றார்கள். இன்னால முதரக்கூன், மக்கள் எல்லாம் சொல்றாங்க, மூசா மாட்டிக்கிட்டோம், இந்த பக்கம் கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய கூட்டம், நம்ம என்ன செய்யறது, நாம் என்ன செய்வது என்று நாம் மாட்டிக்கொண்டோம். இந்த நேரத்துல எல்லாரும் நம்பிக்கையை கைவிட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, கல்லா, அப்படி கிடையாது, நீ பயப்படாதீங்க, நம்ம மாட்டிக்கல, இன்ன ரப்பி மழை சயஹ்தீன், என் ரப்பு என்னோட இருக்கிறார், எனக்கு வழிகாட்டுவான். பதட்டமே படல, கடல் இருக்கிறது, கடல்ல உள்ள போக முடியாது, பின்னாடி கூட்டம் வருகிறது, எங்கிட்டு போனாலும் மாட்டிக்குவோம். 6 லட்சம் பேர், ஒன்று 2 பேர் இல்ல, 6 லட்சம் பேர் பின்னால் இருக்கிறார்கள். எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் கட்டளையிட்டான், மூசா உன் அசாவை கொண்டு கடலில் ஒரு அடி அடியுங்கள். கடலிலே அடித்தார், கடல் பிளந்தது, கடல் பிளந்து வழிவிட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய வரலாறை சொல்லுகின்றேன் நான். கடல் 2ஆக பிளக்கிறது, கடல் பிளந்து வழிவிடுகிறது, எல்லாம் உள்ளே ஓடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே நாமெல்லாம் அதை பார்த்திருந்தோம் என்றால் வாழ்க்கையில ஒரு துளி அளவு கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம். யூதர்கள், பின்னால் இருக்கிறவங்க யூதர்கள், அல்லாஹ் எப்படி காப்பாத்திருக்கிறான், கடலை பிளந்து காப்பாற்றி இருக்கின்றார். உள்ளே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டம் ஓடுகிறது, யூதர்கள் கூட்டம் ஓடுகிறார்கள், துரத்தி கொண்டே ஃபிரௌனுடைய கூட்டமும் வருகிறார். ஃபிரௌன் பார்க்கின்றார், என்னடா கடலை பொழந்துகிட்டு இருக்காரு சொல்லி ஆச்சரியமாக பார்க்கின்றார். உடல பின்னாடியே ஃபிரௌன் வருகின்றான், ஃபிரௌனுடைய கூட்டமும் வருகிறது. கடல்ல பிளக்கப்பட்ட அந்த வழியில துரத்தி கொண்டு ஃபிரௌன் கூட்டமும் உள்ளே வருகின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு வைத்த ஒரு டிராப், உள்ளே வருகின்றார். சரியாக தஃப்சீர்களில் வருகிறது, அல்லாஹ் தஆலா அவர்களை மூழ்கடித்தான் என்று சொல்லுகின்ற வரலாறுகளே தஃப்சீர்களில் சொல்லுகின்றார்கள். சரியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் 6 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா, சரியாக 6வது லட்சம் அந்த நபர் கடலில் இருந்து அடுத்த கரைக்கு கால் வைப்பதற்கும், ஃபிரௌனுடைய 12 லட்சம் பேர்ல 12 லட்சத்தாவது ஆள் உள்ளே வைப்பதற்கும், காலை கடலுக்குள்ள வைப்பதற்கும் சரியா இருந்துச்சு. அவங்க வெளியே போக இங்க கடைசி நபர் உள்ள கால வைக்க அல்லாஹ் கடலை மூடுகின்றார். நான் அவர்களை ஒட்டுமொத்தமாக மூழ்கடித்து மூசாவை வெற்றி பெற வைத்தேன். அல்லாஹ் சொல்லுகின்றார், இந்த ஆஷுராவுடைய தினம் இவ்வளவு வெற்றிகள் நடந்திருக்கிறது. இதுவெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். எந்த இடத்திலும் ரப்பின் மீது நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஆச்சரியத்தை நிகழ்த்தி உங்களுக்கு வழிகாட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது, இன்ன ரப்பி மழை சயஹ்தீன், என் ரப்பு என்னோடு இருக்கின்றான், எனக்கு வழிகாட்டுவான், என் ரப்பு எனக்கு வழிகாட்டுவான் என்ற
நம்பிக்கையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டார்கள். அல்லாஹ் கடலை பிளந்து காப்பாற்றினார். யோசிச்சு பாருங்க, கடல் பிளந்து இப்படி நிக்குது, மலை மாதிரி நிக்குது, மலை மாதிரி கடல் நிக்குது. உள்ளே போகின்றவர்கள் எல்லாம் கடலை பார்த்துக்கிட்டு கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்த்து கொண்டே போகிறார்கள். ஒரு இம்மி அளவு மாறு செய்வோமா? அதுக்கு அதை பார்த்துட்டோம்னா இவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தி காட்டியதற்கு பிறகு யூதனுடைய முனாஃபிக்தனம், அவன் ஏன் நயவஞ்சகன் என்று சொல்வதற்கு குர்ஆன் அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது கடுமையான சாடுதலை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான காரணத்தின் பின்னணியை பாருங்கள். அவ்வளவு ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கிறது. போய் இறங்கினது தீவு, சாப்பாடு கிடைக்கல. அல்லாஹ்விடத்துல மூசா சாப்பாடு இல்ல, துவா செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. 6 லட்சம் பேருக்கும் வானத்திலிருந்து அல்லாஹ் தட்டை இறக்கினாங்க. 6 லட்சம் பேருக்கு மண்ணு செல்வா, அந்த உணவுக்கு பேரு மண்ணுவ செல்வா, சொர்க்கத்தினுடைய உணவு. துனியாவிலே வாழ்கின்ற பொழுதே சொர்க்கத்தின் உணவுகளை ருசித்தவர்கள் யூதர்கள். வானத்திலிருந்து தட்டி இறங்குச்சு, வந்து கேட்டான். தினமும் சாப்பாடு இறங்குது, ஒண்ணும் பண்ண தேவையில்லை. அல்லாஹ் சொன்னான், இந்த சாப்பாடு அன்னன்னைக்கு சாப்பிட்டு காலி பண்ணிடு, மறுநாள் புதியதாக நான் உணவு இறக்குகின்றேன் சொன்னான். அப்படி கொடுத்ததற்கும் பிறகும் கூட அந்த முனாஃபிக் என்ன செஞ்சான் தெரியுமா? மூசா, எங்களுக்கு குர்ஆன்ல வருகிறது, குர்ஆனுடைய வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, வந்து மூசாவே எங்களுக்கு வந்து வெரைட்டியா தேவைப்படுது, சாப்பாடு கொஞ்சம் வெரைட்டியா இருந்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த வெள்ளை பூண்டு அல்லாஹ் பசலிகா கிஸ்தாயிகா ஃபூமிகா வஅதசிகா அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவன் இதெல்லாம் கேட்டான். வந்து நான் இதெல்லாம் வந்து இந்த உணவை நான் அற்புதமான சொர்க்கத்தின் உணவை கொடுத்ததற்கு பிறகு அவனுக்கு என்ன வேணுமா? எனக்கு வந்து பருப்பு, பூண்டு, வெங்காயம் அது மாதிரி நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிடணும், அதற்கு வழியை சொல்லுன்னு சொன்னான். கேட்டான். அல்லாஹ் அதற்கும் வழியை சொன்னான். எல்லா இடத்திலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அற்புதங்களை காட்டி அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தான். கடைசியில எதையுமே கேட்கலையே. கொஞ்சம் பேர் சொற்ப நபர்கள் தான் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லாஹ் அதற்கு பிறகுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த கூட்டத்திற்கும் உண்டான சம்பவமே தொடர்கிறது. அதற்கு பிறகுதான் அவர்கள் சனிக்கிழமை அவர்கள் மீன் பிடிக்க போனதுனால அவர்கள் நிறைய பேர் குரங்காகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிதாபை தௌராத்தை வாங்குவதற்கு சென்ற பொழுது வேறு காளை மாட்டை கடவுளாக வழங்கியதனால் அல்லாஹ் தஆலா எல்லாரையும் கழுத்தெடுத்து கொள்ள சொன்னாங்க. உன்னை நீனே எடுத்து கொண்டு கிட்டத்தட்ட 12,000 பேர் ஷிர்க் வச்சவங்க. அதுதான் உங்களுக்கு தௌபா. இந்த மாதிரி நிறைய அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள் நம்மளாம் பார்த்தோம்னா நம்ம இம்மி அளவு நம்ம அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம். ஆனால் தொடர்ந்து யூதர்கள் மாறு செய்து கொண்டே இருந்தாங்க. வரலாறே அப்படியாச்சு. அல்லாஹ் கோபத்துக்கு மேல கோபத்தை ஏத்தினான். அல்லாஹுக்கு கோபத்துக்கு மேல கோபத்தை அல்லாஹ் ஏற்றினாங்கன்னு சொல்றதுக்கான வார்த்தை அல்லாஹ் இந்த அளவுக்கு அவர்கள் மீது கோபப்பட்டிருந்தா அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். இன்னும் வரைக்கும் அவன் அடங்குறானா பாத்தீங்களா? இன்னும் வரைக்கும் லெபனான் மீது அவனுடைய அந்த நயவஞ்சகத்தனத்தை காட்டிக் கொண்டேதான் இருக்கின்றான். அப்ப இந்த நாள் எதனால வந்து முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், நான் ஆஷுராவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ட்ராக் மாறிட்டேன். ஆஷுராவுடைய தினத்துல இந்த சம்பவத்தின் பின்னணிக்கு பிறகுதான் இந்த நாள் வெற்றி நாளாக கொண்டாடப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெற்றி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றதனுடைய இந்த பின்னணி ஒட்டுமொத்த யூதர்களுக்கும் வெற்றி நாளாக கொண்டாடப்பட்டது. அதே வாழையடி வாழையாக தொடர்கிறது. அப்ப இந்த வரலாறு நமக்கு சொல்லுகின்ற செய்தி, நம்பிக்கை, தவக்குலை விட்டு விடாதீர்கள். ஒண்ணு, தவக்குல்ல 3 விதங்கள் இருக்கிறது. ஒண்ணு, நமக்கு எதிராக எல்லாம் நடக்கிற பொழுது, நம்மை சுத்தி எல்லாம் எதிராக நடக்கிற பொழுது அல்லாஹ்வை நம்புவது ஒரு தவக்குல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்துல எதிரில கடல், பின்னாடி ஃபிரௌன், எல்லாம் இருந்தும் அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ் ஒரு தவக்குலை, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தவக்குல் வேற, அல்லாஹ் கொடுத்த வெற்றி. அப்படி நமக்கு சூழல் ஏற்படும். அதே மாதிரி எல்லாம் இருக்கிறது, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, இந்த காரியம் ஈஸியா நடந்துரும் நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி நினைக்கிற பொழுதும் அல்லாஹ் நம்பணும். இதுக்கு எதுக்கு நம்பணும்னா, அப்படி நம்பினால்தான் அல்லாஹ் தஆலா அடுத்த கட்ட வெற்றியை கொடுப்பான். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். ஹுனைன் போர் நடக்கின்றது. அதற்கு முன்னால் நடந்த போர்க்களங்கள் எல்லாம் வேற. ஹுனைன் போர் வந்து எப்படி நடக்கிறதுன்னு சொன்னா, ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போய் அங்க பெரிய சமுதாயத்தை உருவாக்கி விட்டு காஃபிர்களுடைய பெரிய சக்தியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவெடுத்ததற்கு பின்னால் மக்காவுக்கு போர் எடுத்து வருகிறார்கள். யாரையும் கொல்லல, யாரிடத்திலும் போர் புரியல, எல்லாம் சரணடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மக்காவுக்கு அதிபதியாக வருகின்றார்கள். மக்காவை வெற்றி கொண்டார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ல நடக்குது. நபியோருடைய மௌத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலதான் இது நடக்குது, இந்த ஹுனைன் போர்க்களம். நல்லா பாருங்க, இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் பெருந்தொண்ட சமுதாயம் இருக்கிறது. போர்க்களம் நடக்கிறது. 12,000 பேர் போறாங்க போருக்கு. 12,000 பேர் போருக்கு போகின்றார்கள். எதிரி கூட்டம் யாருன்னா காபிர்களுடைய கூட்டம் 4,000 பேர், 3 மடங்கு அதிகமா இருக்காங்க. முஸ்லிம்கள் எல்லாம் நினைத்தார்களாம், இவ்வளவு போர்ல நம்ம ஜெயிச்சிட்டோம், 4,000 பேர் தானே, ஈஸியா ஜெயிச்சிடலாம். நம்பிக்கை மாற ஆரம்பித்தது, முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. இந்த தவக்குலை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரார். எந்த மாதிரியான தவக்குல் வைக்கணும்னா, எதுவுமே நமக்கு சாதகமாக அமையாத பொழுது அல்லாஹ்வை நம்புவது ஒரு தவக்குல் என்றால், எல்லாம் சாதகமாக அமைந்த பிறகும் அல்லாஹ்வை நம்பணும். போர் புரிய போனாங்க. போர் புரிகின்ற பொழுது கடுமையான சேதம் ஏற்பட்டது. அவங்க நம்பிக்கை மாறியது. காலை வேளையில சரியாக அவங்க காஃபிர் 4,000 பேராக இருந்தாலும் கச்சிதமாக அதற்கான திட்டங்களை தீட்டி வைத்திருந்தார். காலையில ஃபஜ்ருடைய வேலை முடிந்ததற்கு பிறகு கொஞ்சம் வெளிச்சம் வருகின்ற பொழுது அம்புகளுடைய தாக்குதலை அவன் ஆரம்பித்தான். லட்ச அம்புகள் முஸ்லிம்களை தாக்குகிற பொழுது அவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிறைய பேர் போரில் இருந்து புறமுதுகு காட்டி ஓடிவிட்டார்கள். ஹுனைன் போர்க்களத்தில் நடந்த ஒரு செய்தி. முஸ்லிம்களுடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னு சொன்னா, அவர்களுடைய எண்ணம் நம்ம ஜெயிச்சிடலாம், ஒண்ணும் இல்ல, அதான் பாத்துக்கலாம், நம்ம தான் பெரிய கூட்டம்ல. நம்பிக்கை இவர்களுடைய எண்ணிக்கை மீது போனது, அல்லாஹ் மீது போகாமல். அந்த ஒரு காரணத்தினால் அல்லாஹ் என்ன செஞ்சான், முதல்ல ஒரு தோல்வியை கொடுத்தான். முதல்ல ஒரு அடியை வாங்கு, அதற்கு பிறகு வான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒத்தாளா நிக்கிறாங்க. பெரும் கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்க வாங்க, எல்லாரும் என் பின்னாடி வாங்க, என் பின்னாடி வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கின்றார்கள், சொல்லுகிறார்கள். நபி அவர்கள் அந்த நேரத்துல அப்படி ஒரு உரை நிகழ்த்தியதே கிடையாது, அவ்வளவு கோபப்பட்டதே கிடையாது. பேசுறாங்க, நான் அப்துல் முத்தலிபுடைய மகனாக இருக்கின்றேன். பேரனா மகன் தான் சொல்லுவாங்க, நான் அப்துல் முத்தலிபின் மகனாக இருக்கின்றேன், முடிஞ்சா என்னை தாக்கி பாரு, என்கிட்ட பாரு. நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு சூழ்நிலை நிகழ்த்துகிறார்கள். ஒட்டுமொத்த கூட்டமும் சிதைந்த கூட்டம் ஒன்று சேர, பிறகு மீண்டும் போர் ஆரம்பமாகி போர்ல வெற்றி கிடைத்தது. ரொம்ப கஷ்டமான போர்கள்ல ஹுனைன் போரும் ஒன்று. இப்ப நம்பிக்கை என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, நாம் அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கையை எந்த அளவுக்கு வைக்கணும்னா, எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிற பொழுதும் தவக்குல் வைக்கணும். அதே மாதிரி நமக்கு எல்லாம் ஒரு கல்யாணம் நடக்குது, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, அப்ப என்ன செய்யணுமா, அல்லாஹ் நல்லா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நல்லாவே முடிஞ்சிடணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அந்த நம்பிக்கை வைக்கணும். அதான் கரெக்டா போயிட்டு அங்க பிக்ஸ் பண்ணிட்டோம், இதை செஞ்சுட்டோம், எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு, கரெக்டா நடந்துடும் என்று நாம் நம்மளுடைய நம்பிக்கையை ரப்பின் மீது கொஞ்சம் மாத்தினா அல்லாஹ் ஏதாவது கொடுத்துருவான். ஏதாவது சண்டையோ சச்சரவோ ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு மனஸ்தாபமோ வந்துவிடும். அப்ப நம்பிக்கை மாறக்கூடாது. அடுத்த விதமான தவக்குல் என்ன அப்படின்னா, எந்த விதத்திலும் அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையை வேறு நபரின் மீது மாறிடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்துல, உமர் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், கிட்டத்தட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யம் 3/1 பெரிய சமுதாயமாக உலகத்துல இப்ப நீங்க இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் உருவானதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி தான். ஹிலாபத்தை உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துலதான் ஒரு பெரும் கொண்ட சமுதாயம், பெரும் நாடுகள் எல்லாம் மார்க்கத்தோடு இஸ்லாத்தோடு இணைந்தது. அந்த மாதிரி இணைந்ததற்கு பின்னால், உமர் ரலியல்லாஹுடைய போர் புரிவதற்கு பின்னால் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். காலித் இப்னு வலீத் அல்லாஹ்வின் சிங்கம் என்று சொல்லுவார்கள். இவர்கள் எந்த போருக்கு போனாலும் தளபதியா போனா வெற்றி தான், தோல்வியே கிடையாது. தோல்வி வெற்றி மட்டும்தான். அதாவது அவர்கள் போனால் ஜெயிச்சுட்டு மட்டும்தான் வருவாங்க. அவர்களிடத்துல தோல்வின்னு ஒன்னே கிடையாது, போருக்கு போனா. அப்பேற்பட்ட போர் தளபதி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு போருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போருக்கு அனுப்புகிற பொழுது மக்களுடைய பேச்சுகளை எல்லாம் உமர் ரலியல்லாஹு பாக்குறாங்க. போர் போறோமா? ஆமா போறோம். யார் தளபதி? காலித் தான். அப்ப வெற்றி தான். மக்கள் பேசிக்கிட்ட பேச்சு எல்லாரும் அதே மாதிரி பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மனசுல ஒரு கவலை வர ஆரம்பித்தது. இன்னும் மக்களுடைய எண்ணங்கள் மாறுகிறது. காலித் இருந்தா வெற்றியா, அல்லாஹ் இருந்தா வெற்றி என்ற மாதிரி அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாம காலிதின் பக்கம் அந்த நம்பிக்கை திரும்புகிறதே சொல்லி போருக்கு போயிட்டாங்க. போர் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாள்லயே போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கொஞ்ச நாள்ல வேறு ஒரு இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க, தூது அனுப்பி வைக்கிறாங்க. இனிமே காலித் ரலியல்லாஹு அவர்கள் தளபதி இல்ல, இவர் தான் தளபதி. வேற ஒரு ஆளை மாத்துறாங்க.
என்ன காரணம்லாம் சொல்லல. இவர் தளபதி கிடையாது, இவர் தான் தளபதின்னு மாத்துறாங்க. போரினுடைய தளபதியாக அவர் நியமிக்கப்படுகிறார், வேறு ஒரு சாதி நியமிக்கப்படுகிறார். போர் வெற்றி. போர் முடிந்ததற்கு பிறகு சொன்னார்கள், அவர்களை பார்த்து சொன்னார்கள், மக்களுடைய நம்பிக்கை மாறுவதாக நான், தவக்குள் மாறுவதாக நான் பயந்தேன். வெற்றியை அல்லாஹ்வின் மூலமாக கிடைக்கிறது, முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறது என்பதை தாண்டி நீங்க இருந்தாலா வெற்றி என்கின்ற ஒரு சூழல் மக்களிடத்தில் உருவாகிவிட்டது. அது இருக்கக்கூடாது என்றதற்காக வேண்டிதான் நான் உங்களுடைய தளபதி என்ற பொறுப்பை நான் மாற்றினேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பொழுது காலித் ரலியல்லாஹு ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த ஆஷுராவுடைய தினமே நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னா, நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. எவ்வளவு தூரம் நமக்கு சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அவன் மீது உண்டான நம்பிக்கையை நாம் இழந்து விடக்கூடாது. ஒண்ணு. இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாள்ல என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க? நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறாங்க. நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். காஃபிர்கள் எல்லாம், யூதர்கள் எல்லாம் இந்த நாளை கொண்டாடுவாங்க. யூதர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாள், கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடுகிற நபி என்னன்னு கேட்கிறாங்க, இது என்ன, ஏன் யூதர்கள் இவ்வளவு ஜாலியா இருக்காங்க என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப மக்கள் சொன்னார்களாம், நபியே இன்னைக்கு ஆஷுராவுடைய நாள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெற்றி பெற்ற நாள், அதனால மக்கள் எல்லாம் யூதர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொன்ன பொழுது, மூசாவுக்கு யூதர்களை விட நான் ரொம்ப நெருக்கமானவன். மூசா ரசூல்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல், அதற்கு பிறகு நபிதா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரசூல். அதற்கு பிறகு ரசூல் கிடையாது. நபிமார்கள் இருக்கலாம், ரசூல்மார்கள், வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் இவங்க தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறகு ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் தான் ரொம்ப நெருக்கமானவன், நான் தான் அந்த நாளை பயன்படுத்துவதற்கு, அந்த நாளை கொண்டாடுவதற்கு ரொம்ப சிறப்பானவர்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம நோன்பு வைப்போம்னு சொல்லி நோன்பு வைக்கிறாங்க. யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌத்தாகுவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்பாக தான் இது சொல்லப்படுகிறது. யூதர்களும் இந்த நாள்ல நோன்பு வைக்கிறாங்க. அப்ப சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால், ஹயாத்தோடு இருந்தால், அசூமன்ன தாசுஆ, நான் என்ன செய்வேன், 9வது நாள் நோன்பு வைப்பேன். நான் ஏன்னா யூதர்கள் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்க, யூதர்களோட நம்ம ஒத்து போக கூடாது, யூதர்களுக்கு மாறு செய்யணும். ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள், அவங்களோட ஒத்து போகாதீங்க, அவங்க செய்யற செயலை செய்யாதீங்க. 9வது நாள் 10வது நாள் 2 நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. 2 நோன்பு, 9, 10 2 நோன்பு வைக்க வேண்டும். அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, 9வது நாள் நோன்பு வைக்கணும், 10வது நாள் நோன்பு வைக்கணும் என்பதற்கு பிறகு பின்னால் என்ன இருக்குன்னா, யூதர்களுக்கு மாற்றம் செய்யணும். அப்ப வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது, அடுத்த ஜும்மா. அந்த நாள்ல, ஆஷுராவுடைய நாள்ல, அதற்கு முதல் நாள் வியாழன் 9வது நாள், 9 வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனியும் வைக்கலாம். வெள்ளி முடியாத பொழுது, வியாழன் வெள்ளி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவால் சொன்னது. 9, 10 தான் சொன்னாங்க. ஒருவேளை வைக்க முடியலன்னா வெள்ளி சனி வைக்கலாம். சரி. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கிறதுடைய சிறப்பை சொன்ன பொழுது, இந்த முஹர்ரம் மாதத்துல யார் நோன்பு வைக்கின்றாரோ ஒரு நோன்புக்கு 30 நோன்பு வச்ச நன்மைன்னு சொன்னாங்க. லிகுல்லி யௌமின் ஃபலஹு லிகுல்லி யௌமின் ஸலாஸூன யௌமா, 30 நோன்பு வச்ச நன்மைன்னு சொன்னாங்க. அதனால இந்த மாதத்துல நம்ம எந்த நோன்பு வேண்டும், எவ்வளவு நோன்பு வேண்டுமானாலும் இந்த மாதத்தில் நாம் வைக்கலாம். நல்ல இபாதத்து செய்வதற்கு ஏற்ற மாதமாக இந்த முஹர்ரமுடைய மாதம் இருக்கிறது. இந்த மாதத்துல செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? செய்யக்கூடாத விஷயங்கள், இந்த மாசம் முஹர்ரம் வந்து விட்டாலே முதல் நாள்ல இருந்து முதல் 10 நாள் கரிமீன் சமைக்க மாட்டாங்க, கரிமீன் எடுக்க மாட்டாங்க. இது எதற்காக செய்கிறார்கள், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில செய்யறாங்கன்றதே தெரியல. நிறைய பேரிடத்துல இந்த பழக்கம் இருக்கிறது. முதல் 10 நாள், முஹர்ரமுடைய முதல் 10 நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அசைவம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 10 நாள் எதற்கு பின்னால் இருக்கிறதுனா, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதனுடைய துக்க அனுஷ்டிப்பாக இந்த நாள் இருக்கிறது. சரியா? ஆஷுரா தினத்தன்னைக்கு தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய வரலாறை அடுத்த ஜும்மாவுடைய நான் சொல்லுகின்றேன். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதனுடைய சோகத்தை நாங்கள் 10 நாட்கள் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று இதை சொல்லுவது யாருன்னா ஷியாக்கள். இதை முழுக்க பின்பற்றுவது யாருன்னா ஷியாக்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன, அவருடைய கொள்கை என்ன என்பதை எல்லாம் தெரியாமல் இந்த முதல் 10 நாள் நம்ம நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா கரிமீன் எடுக்காம துக்கம் அனுஷ்டிக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மௌத் என்றால் 3 நாள் தான் துக்கம். ஒப்பாரி கூட வைக்க கூடாதுன்னு இருக்கிறாங்க. ஒப்பாரி கூட வைக்க கூடாது, 3 நாள் தான் துக்கம். ஒரு பெண் தன் கணவனை இழந்திருந்தார் என்றால் 3 மாசம், 4 மாசம் 10 இதா இருக்கணும். இந்த மாதிரி இதா இருக்கிறது மட்டும்தான் பெண்களுக்கு ஒரு துக்கமே தவிர வேற எந்த துக்கமும் ஒரு மௌத்துக்கு நாம் அனுஷ்டிக்க கூடாது.
அப்படி இருக்கின்ற பொழுது வருஷம் அவங்க மூத்தாகி எவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்று வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா முதல் 10 நாள் கருமீன் எடுக்க மாட்டாங்க. இது வந்து ஷியாக்களுடைய கொள்கை, முழுக்க ஷியாக்களுடைய கொள்கை முழுவதுமாக மாறுபட்டவர்கள். அதே மாதிரி இந்த பிளேடுல கிழிச்சுக்கிறது, ஹுசைன் அழுதுகிறது, இந்த மாதிரியாக செய்பவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை மார்க்கம் எந்த இடத்திலும் நம்முடைய உடம்பை காயப்படுத்தவோ உடம்பை சேதப்படுத்தவோ எந்த இடத்துலையும் சொல்லித்தரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகபட்சமாக நம்ம நோன்பு வைக்கிறது மட்டும்தான் நாம் உடல்ல செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சோதனை. மற்றபடி மார்க்கம் எந்த சோதனையும் நமக்கு கொடுக்கல. வெட்டிக்கிறது, நெருப்புல நடக்கிறது, போய் நெருப்புல உருகுவது, இது போன்ற எல்லாம் ஷியாக்களுடைய கொள்கை. இதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த நாள்ல இந்த முஹர்ரம் என்ற பெயரிலே உங்களிடத்துல எந்த அனாச்சாரத்தை கொண்டு வந்தாலும் அதை நீங்கள் நம்பாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைங்கன்னு, அது மட்டும் தெளிவான நபிமொழிகள் இருக்கிறது. 2 நோன்பு, அதை மட்டும் நோன்பை மட்டும் வச்சு நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா எல்லா விதமான அனாச்சாரங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.